முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழணுன்றதுக்காக தான் இந்த புதையலை உன் கைகளில் சேர்க்கும் நோக்கத்தோடு இதை உன் கண்களில் காட்டினேன். இப்போது 2இல் 1ஐ தொட்டு விட்டாய்தானே. இது 2மே உனக்கு கிடைக்கும் விதமாக, உன் வாழ்க்கை அழகாக மாறும் விதமாக இந்த அப்பன் முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். பல சோதனைகளை சந்தித்து வாழ்க்கையில் உயர்வதற்காக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நிச்சயம் நான் நல்ல பலனை கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு போறியோ அந்த அளவுக்கு பாவங்கள் உன்னை விட்டு கரைந்து மறைந்து போகும். நீ அன்போடு இருந்தாலே எல்லா புண்ணியங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ கண்ணீரோட மன வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் என் அருளால் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் விதியை மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு நிழலாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு முடிவை வெற்றியாக மாற்றும்படி செஞ்சு கொடுக்க போகிறேன் என் செல்வமே. நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க வருத்தங்களும் உன் மன அழுத்தமும் உனக்கு வேதனையை கொடுக்கும் துரோகமும் ஏமாற்றங்களும் எல்லாமே இந்த முருகனின் வேல் முன்பாக கரைஞ்சு காணாமல் போக போகுது. மறுபடியும் உன் இதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வா. உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் நம்பிக்கையின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் சோர்வையை அகற்றி உனக்கு சக்தியாக நான் வந்து நிற்பேன். உன் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் என் அருளால் விலகி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு அமைதியையும் மன தெளிவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய கடமை. வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி கலங்காமல் அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. எப்போதுமே என்னால் முடியுன்ற நம்பிக்கையை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா என் அருளால் அனைத்தும் சிறப்பாக மாறும். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக அமைச்சு தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. சலிப்பும் மனவேதனையும் வெறுப்பும் உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை கடந்து வர தயாராகு. உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி உன் பாதையை நேராக்கி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் உள்ளத்தில் உறுதியாக நீ இருந்தீனா எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது என் செல்வமே. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் நீதான் உன் உணர்வை தைரியமாக வச்சுக்கிட்டு மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு என் அருளின் வழியில் நடக்கணும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கு ஒளிமயமான நிம்மதி நிறைஞ்ச நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நல்ல மனசோட யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சினா அது உனக்கே நன்மையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே. யாராவது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் நீ அதுக்காக மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க செஞ்ச தவறுக்காக நீயே உன் மனசை நோகடிக்கணும். தைரியமாறு. அது உன்னுடைய தவறு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு மனசை அமைதியாக்கிக்கிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை காரியமாக கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. உன்னை காயப்படுத்தினவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் உன் மனசை நோகடித்தவர்களும் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள். யாரையும் நீ பழிவாங்கணுன்ற அவசியம் இல்லை. காலம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு உரிய பதிலை சொல்லும் என் செல்வமே. நீ எப்போதும் யாருடைய வார்த்தைகளையும் யாருடைய செயல்களையும் மனசுக்குள்ளே சுமந்து வருத்தப்பட்டினா அது நிம்மதியை மட்டுமே கெடுக்கும். வேறு எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. அமைதியா நீ போக வேண்டிய பாதையில் நடந்து போய்கிட்டே இரு. உன்னை காப்பாற்றும் சக்தியாக உன் அப்பன் முருகன் ஆயிருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயம் நல்ல பலன் உண்டு. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த முருகன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே. நேர்மறை எண்ணத்தோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் என் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். இந்த உலகத்தில் தீர்வே இல்லாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோட நல்ல மனசோட வாழ தயாராகு. உன் சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிட்டு உனக்கு சுகமான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன்.
நீ யார் மீதும் கோபம் கொள்ளாமல், யாரை பார்த்தும் வெறுப்படையாம, எல்லாரையும் மன்னிக்கும் மனசை உனக்குள்ள வச்சுக்கோ. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் செல்வமே. கோபமும் கசப்பும் உன் மனதின் சக்தியை கட்டுப்படுத்தும். அதனால கோபப்படுறதை நிறுத்து. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு மன கசப்பு கொள்வதையும், மனஸ்தாபம் கொள்வதையும், மன வருத்தம் கொள்வதையும், மன அழுத்தத்துக்கு ஆளாகுவதையும் நிறுத்து. என்ன நடந்தாலும் அதை மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு. எல்லாவற்றையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை மன்னிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து நிச்சயம் உன் அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்க. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. பிரார்த்தனை செய்யும் முன்பாக நம்பிக்கை உன் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நீ பிரார்த்தனை செஞ்சினாதான் கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க பெறுவாய். எப்போவுமே உழைப்பின் மதிப்பை உணர்ந்து கொண்டு சம்பாதிச்ச பணத்தை பார்த்து செலவு செய்யணும். ஒரு சொல்லை வெளியில் பேசுவதற்கு முன்பாக அந்த சொல்லின் விளைவுகளை பற்றி மனசுக்குள்ள சிந்தனை செய். உயிர் இருக்கும் போதே வாழ்க்கையை உண்மையாக வாழ கற்றுக்கோ. சரியான நேரத்தில் உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கையின் வரமாக நான் உன் கூடவே இருந்து உன் காயங்களை துடைச்சி உனக்கு மன ஆறுதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. யாருக்காவது நீ எதையாவது கொடுக்கணும்னு நினச்சினா நம்பிக்கையும் அன்பையும் கொடு. அது ஆயுள் முழுவதும் திரும்ப திரும்ப உன்னை தேடி வரும் அல்லவா. வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது எல்லாமே உனக்கு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கூட உனக்கு புரியாததாக உன் வாழ்க்கையில் நிகழலாம். அப்படி எது நடந்தாலும் அதை பார்ப்பதற்கான மனநிலையை மாற்றிக்கோ. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட நல்லதுக்காக மட்டுமே நடக்குதுன்ற அந்த புரிதல் தன்மையை நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்வமே. எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுன்ற தெளிவை நான் உனக்குள்ள மெதுவாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லா தெளிவையும் பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து தப்பாக நினச்சி கவலைப்பட்டு குழப்பத்திலேயே வாழ வேண்டாம். உன் கண்ணு முன்னாக உனக்கான சரியான பாதையை நான் காட்ட போகிறேன். அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாயிரு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்வமே. இப்போ நீ எந்த விஷயத்தை யோசித்து மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிறியோ அதை கூடிய சீக்கிரம் சரி செஞ்சிடறேன். நான் தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தானே. இந்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போகும். எந்த விதத்திலும் நீ எதையும் இழக்கவோ தோற்று போகவோ நான் விட்டுற மாட்டேன். உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து உன்னை வலிமையாக்கி உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுப்பேன். நடந்ததையே நினச்சி சோர்ந்து போக வேண்டாம். நீ போகும் பாதையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுப்பேன். உன் கூட யாரும் இல்லை, நீ தனியாகவே கஷ்டப்படுற, உனக்கு துணையாக ஆதரவாக ஆறுதலாக உதவி செய்யக்கூட ஒருத்தரும் இல்லைன்னு நீ யோசிக்க வேண்டாம். நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சா உன் அப்பன் முருகன் உனக்காக வந்து நிற்க மாட்டேனா என்ன? இந்த உலகமும் மனிதர்களும் வேணும்னா ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது கூட வந்து நிற்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உனக்காக ஓடி வந்து உன் கஷ்டத்தை தீர்த்து நிச்சயமாக உன்னை வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் வாழ வைப்பேன் என் செல்வமே.